ஹே கைஸ், வெல்கம் டு ஷான்ஸ் ஆன் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷார்ட் ஃபிலிம் அண்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஷார்ட் ஃபிலிம்னா என்ன, ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்னா என்ன, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா என்னென்னா அதில் 3 டைப். ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலுமே சினிமாவோட பேசிக்கில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன். ப்ரீ ப்ரொடக்ஷன்றது ஒரு 8 months to 1 year நடக்கிறது. அது எல்லாமே ப்ரீ பிளானிங் பண்ணுறது தான் ப்ரீ ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன்ன்றது அதை ஷூட் பண்ணுறது. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ன்றது தான் எடிட், அப்புறம் மிக்சிங் எல்லாமே. ஸோ இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் 8 monthsல என்ன நடக்கும்னா, இப்போ ஷார்ட் ஃபிலிமில் வந்து எப்போவுமே பேசிக்காக எடுக்கிறதுக்கு வந்து டேரக்ஷன் டீம் தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இது பண்ணுறோன்னா ஒரு டேரக்ஷன் டீம் கண்டிப்பாக தேவை. ஒரு அசோசியேட் டேரக்டர் ஒருத்தர். அசோசியேட் டேரக்டர் என்ன பண்ணுவார்னா, ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இந்த டைலாக் டெலிவரி, அந்த எடிட்டில் என்ன இது பண்ணுறோன்றது டேரக்ஷன் டீமில் வந்து அசோசியேட் டேரக்டர் பார்த்துப்பாரு. கோ டேரக்டர் வந்து லொக்கேஷன்ஸும் ஸ்கிரிப்டில் வந்து இருக்கிற எல்லா இது டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துப்பாரு. ஸோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் டேரக்டர் கூட ஃபுல்லாக இதாக ட்ராவல் ஆகிற மாதிரி. அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கீழே ட்ரெயினர் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு டேரக்ஷன் டீமுக்கான வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் பேசிக்காக ஒரு கேமராவில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டேரக்ஷன் டீமோட தான் பக்காவாக அவங்க ஐடியாஸ் வச்சு நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு தேவையான ஒரு விஷயம் வந்து டேரக்ஷன் டீமு. அந்த டேரக்ஷன் டீம் கீழே அசோசியேட் டேரக்டர்ஸ் 2 பேர், கோ டேரக்டர்ஸ் 2 பேர், அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் 2 பேர். அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கீழே ட்ரெயினி அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஒரு 3 பேர், ஆர்ட் டேரக்டர் ஒரு 4 பேர் வேணும். ஸோ இதெல்லாம் இது பண்ணால் தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஓரளவுக்கு ஒரு அட்வான்ஸாக எடுத்து அதில் ஒர்க் கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக இது பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து சினிமாட்டோகிராஃபர் எப்படி ஹையர் பண்ணுவீங்க அப்படின்றது. இந்த டைரக்ஷனுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபர் இது பண்ணுவீங்க. இதுக்கு எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் நான் மறந்துட்டேன். இது எல்லாத்தையோட ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டுன்னு ஒன்று இருக்கணும். ஸ்கிரிப்டு அண்ட் ஸ்க்ரீன் பிளே. நீங்கள் மைண்டில் வச்சுருக்க ஒரு 1 லைன் வந்து எப்படி நீங்கள் ஃபுல் இது ஒரு 25 minutes, ஒரு 20 minutes, ஒரு 5 minutes ஷார்ட் ஃபிலிம்னா கூட அந்த 1 லைனை நீங்கள் எப்படி 5 minutes அப்படியே சுவாரஸ்யமாக கொண்டு போகிறீங்க அப்படின்றது தான் ஸ்கிரிப்டு. அந்த ஸ்கிரிப்டு வந்து ஸ்க்ரீன் பிளேவாக எப்படி இது பண்ணுறீங்கன்றது வந்து லாக் லைன், 1 line ஆர்டர், சினாப்சிஸ், சம்மரி, அப்புறம் ஃபுல் டைலாக் ரைட்டிங் வந்து தனியாக ஒரு ஸ்கிரிப்டு. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு தனி ஷார்ட் டிவிஷன், அதுக்கான தனியாக ஒரு மூட் போர்டு, அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோரி போர்டு. மூட் போர்டு வேறு, ஸ்டோரி போர்டு. ஸ்டோரி போர்டுன்றது ஒரு கம்ப்ளீட்லி ஆர்ட் இது மாதிரி வரைஞ்சி நீங்கள் ஒரு ஆங்கிள்ஸ்லாம் இது பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மாஸ்டரே வச்சுக்கோங்க. மாஸ்டர் படத்தில் வந்து ஒரு ஜேடிக்கு வந்து தளபதி சார் ஜேடிக்கு வந்து ஒரு என்ட்ரி வச்சுருப்பாங்க. அந்த ஜேடி என்ட்ரி எப்படி இருக்கும்னா, ஒரு பஸ் பின்னாடி இது பண்ணுற மாதிரி ஷார்ட்டுக்கு வந்து ஒரு 4 ஆங்கிளில் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ஏறி வரும்போது ஒரு வாழைப்பழத்தை பிரிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நகர்ந்து போகிற மாதிரி இயர்ஃபோன்ஸ் இது பண்ணுற மாதிரி இது ஒரு 2 ஷார்ட்டாக வரும். அப்புறம் இது பண்ணும்போது பஸ்லேருந்து பின்னாடி ஓடி வர, பஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி அது ஒரு ஷார்ட்டு. அப்புறம் வந்து இவர் இங்கேருந்து ஒரு தளபதி பின்னாடி ஓடுறது வந்து ரொம்ப ஷார்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேருந்து டன் அப்படி ஒரு ஷார்ட் இருக்கும். மொத்தமாக 5 shots 6 shots இதில் இதாக இருக்குது. ஸோ இந்த 6 shotsக்குமே கண்டிப்பாக ஒரு மூட் போர்ட், ஸ்டோரி போர்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி வந்து வரைஞ்சிருப்பாங்க, ஆர்டிஸ்ட்டே வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இது பண்ணலான்னு வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆங்கிளுக்குமே நீங்கள் ஷார்ட் டிவிஷன் க்ரியேட் பண்ணுறதோட மெயினாக ஸ்டோரி போர்ட், மூட் போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அண்ட் இதே வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே நீங்கள்லாம் எழுதுனதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4-5-6 பேர்ட்ட உங்கள் டீம்கிட்டே நீங்கள் சஜஷன் கேட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் டேரக்ஷன் டீம் ஹையர் பண்ணி அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர் இது பண்ண முடியும். ஸோ சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து நீங்கள் எல்லாமே ஒரு செட்டில் வந்து நீங்கள் எடிட்டர்கிட்ட நல்லா கம்யூனிகேட் பண்ணுறதோட நீங்கள் சினிமாட்டோகிராஃபர்கிட்ட தான் நிறைய கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கும். ஸோ சினிமாட்டோகிராஃபர்கிட்ட நீங்கள் எப்பவுமே ஃப்ரெண்ட்லியாக அவர் சொல்கிற ஆங்கிள்ஸ், அவர் இது பண்ணுற இது நீங்களும் கேட்டு, ஆனால் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் உங்கள் இது சொல்லணும். பிகாஸ் வந்து சினிமாட்டோகிராஃபர் நீங்கள் எல்லாமே இது பண்ணிங்கன்னா அது வந்து சினிமாட்டோகிராஃபர் எடுத்த படமாக தான் இருக்கும், நீங்கள் எடுத்த படமாக இருக்காது. ஸோ அவர் இது பண்ணிவிட்டு அவரை அவரை சொல்லணும், இந்த மாதிரி இந்த ஆங்கிள் தான் ப்ரோ பர்ஃபெக்டாக இருக்கும், இதுக்கான நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் யோசித்தேன், இந்த ஷார்ட்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது, இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, இது ஒரு டெஃபினேஷன் இருக்குதுன்னு சொல்லி அவரை நீங்கள் வந்து ஒத்துக்க வைக்கணும். எப்படியாச்சும் வந்து நீங்கள் அவரை இது பண்ணிடணும், இது பண்ணுங்க ப்ரோ, பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் அது சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணணும். ஸோ சினிமாட்டோகிராஃபரோட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் தான் ஒரு சவுண்ட் மிக்சிங் பண்ணுறது, ஒரு எஸ்எஃப்எக்ஸ் இது பண்ணுறது, ஒரு மியூசிக் எல்லாமே ஒரு ஆடியோ மிக்சிங் இது பண்ணுறது. இல்லை அவரே ஒரு லிரிக் ரைட்டர் வச்சுப்பார், ஒரு 4-5 லிரிக் ரைட்டர் வச்சுப்பார். இதே நீங்கள் இங்கிலீஷில் சும்மா ஒரு சாங் வைக்க போகிறீங்க, தமிழில் ஒரு சாங் வைக்க போகிறீங்கன்னா அவரே ஒரு லிரிக் ரைட்டர் வச்சு அவரே இல்லைனா லிரிக்ஸ் எழுதி கூட பாடுவார். இல்லை நம்மளே ஒரு டேரக்டரே கூட லிரிக்ஸ் எழுதி அவரை இது பண்ண வைக்கலாம், இது பண்ண வைக்கலாம். ஸோ மியூசிக்ன்றது ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜெயிலர் அவ்வளோ கதை நல்லா இருந்தால் கூட
ஜெயிலர் 200 ஜெயிலர் வந்து கதை நல்லா இருந்துச்சுன்னா கூட அதில் முக்கியமான ஒரு இது மூவ் ஆனது வந்து மியூசிக் தான். ஸோ நெல்சன் 200% எஃபர்ட் போட்டார்னா அனிருத் 300% எஃபர்ட் போட்டார் அந்த ஜெயிலர் இதுக்கு. ஸோ ஜெயிலர் முக்கியமாக மியூசிக்கான ஒரு இது படம் தான். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது மியூசிக் இது பண்ணுறத விட. ஸோ அடுத்து வந்து லைக் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ எல்லாத்துக்குமே இப்போது வந்து சினிமாட்டோகிராஃபருக்கு எவ்வளோ தரணும், எடிட்டருக்கு எவ்வளோ தரணும், எடிட்டரோட அசிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ தரணும், சினிமாட்டோகிராஃபரோட அசிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ தரணும். ஸோ கேமராமேன் கீழேயே வந்து அசோசியேட் சினிமாட்டோகிராஃபர் ஒரு 2 பேர் இருப்பாங்க. அதிலே அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர் வந்து கேமராமேன் வந்து 4 பேர் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் சொல்கிறது வந்து ஓரளவுக்கு அட்வான்ஸாக இருப்போம்ல. ஷார்ட் ஃபிலிம்லேயே இவ்வளோ நீங்கள் கேட்கலாம், ஷார்ட் ஃபிலிம்லேயே ஏன் வந்து இவ்வளோ பேர் வைக்கிறீங்க, இதெல்லாம் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்னா. நான் இப்போது இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் இது பண்ணுறதெல்லாம் வந்து லைக் இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு தான் ஒரு ஷார்ட் ஃபிலிமே இதாக எடுப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு டீம் வேலை செய்வோம். டெக்னீஷியன்ஸே ஒரு 30-20 பேர் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது ஒர்க் பண்ணதுனால தான் ஓரளவுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவுட்புட் வந்து ஒரு 100% நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து லைக் எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேமராமேன் அசிஸ்டன்ஸ்க்கு, எடிட்டர் அசிஸ்டன்ஸ்க்கு இது எல்லாமே வந்து நம்ம தான், டேரக்டர் தான் வந்து ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப் தான் வந்து எல்லாமே வந்து பக்காவாக அந்த ஒரு படம் வந்து 8 crores அந்த 8 crores எல்லாத்தையும் முடிச்சிடுற மாதிரி. அதில் ஒரு மீதி பணத்தை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இது பண்ணுற மாதிரி. அதில் மீதி பணம் சொல்கிறேன், ஐ மீன் ஒரு 50 வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் இது பண்ணுச்சுன்னா மீதி 50 வந்து ஐ மீன் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இது பண்ணுற மாதிரி. ஸோ வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு என்னென்ன தேவையோ இது எல்லாத்தையும் இப்போ ஷார்ட் ஃபிலிமில் சொன்ன 20% இது எல்லாமே 70%, ஒரு 70-100% இது பண்ணணும். அதுக்கு எல்லாமே இப்போ வந்து இப்போ வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் டைரக்டர்னா அவர் கீழே ஒரு 20 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு 10 கோ டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு 18 ஆர்ட் டைரக்டர் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 8 to 18 ஆர்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அசோசியேட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 15-16 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 70% இது பண்ணுறது தான் இது. ஸோ இது எல்லாமே ஷூட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இது வந்து இது பண்ணுறான், ஷூட் வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னா அவுட்டோர் யூனிட்டில் ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு சவுண்டு வேணும், ஒரு லைட்ஸ் வேணும். படத்துக்கு வந்து ஒரு கலர் கிரேடிங், லைட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கலர் கிரேடிங் எப்படி அப்படின்னா, இப்போது சில கேமரா இருக்குது ஷார்ட் ஃபிலிம் கேமராவுக்கு வந்து சோனி A7 III. ஸோ இந்த சோனி A7 III வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்க்கு ஒரு ஓரளவுக்கு இன்டர்மீடியட்டான கேமரா. பேசிக்கான கேமரானா கேனான் போகலாம். ஓரளவுக்கு இன்டர்மீடியட்டாக இது பண்ணால் சோனி A7 III இஸ் பெஸ்ட். ஐ ப்ரிஃபர் சோனி A7 III. ஸோ அதுக்கு வந்து லாக் மோட் இருக்குது. அந்த லாக் மோடில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி DaVinci Resolve நீங்கள் கலர் கிரேடிங் ஓரளவுக்கு இதாக பண்ணிங்கன்னா கூட இதாக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பெஸ்ட்டு கலர் கிரேடிங் எனக்கு பிடிச்சது வந்து பேட்ட படம், சூப்பர் டீலக்ஸ் அந்த மாதிரி படத்தை, விக்ரம் அந்த மாதிரி இதில் வந்து கலர் கிரேடிங் அளவுக்கு நீங்கள் ஷார்ட் ஃபிலிமில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் வந்து கலர் கிரேடிங் சொல்லிட்டேன். அடுத்து வந்து ஒரு லைட்டிங், இந்த லெஃப்ட் சைடு வந்து ஒரு 2-3 லைட்ஸ்மேன் இருப்பாங்க, ரைட் சைடு ஒரு 3 லைட்ஸ்மேன் இருப்பாங்க, பேக்வேர்டில் ஒரு 4 லைட்ஸ்மேன் இருப்பாங்க. இது எல்லாமே பண்ணால் தான் ஒரு ஷார்ட் வந்து பக்காவாக அதுக்கு இது பண்ணி எடுக்க முடியும். நைட் டைமில் கேமராஸ் யூஸ் பண்ணுறதுனா ஜெமினி கேமராஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபீச்சர் ஃபிலிமுக்கு வந்து ரெட் மேஜிக் 5K இருக்குது, பிளாக் மேஜிக் 12K இருக்குது, 16K இருக்குது. அப்புறம் வந்து லைக் சோனி FX3, சோனி FX6 இருக்குது. இதெல்லாமே வந்து ஃபீச்சர் ஃபிலிமுக்கான கேமராஸ். அதுக்கப்புறம் அலெக்ஸா இருக்குது, ARRI அலெக்ஸா இருக்குது. ஜெமினி கேமராஸ் எல்லாமே நைட்டில் யூஸ் பண்ணுறது. ஈவன் கைதிக்கெலாம் ஃபஸ்ட்டு அந்த ஜெமினி கேமராலாம் தான் ஃபுல்லாக அதில் தான் ஆக்சுவலாக கொண்டே வந்தாங்க. நான் எப்படி நியாயமாக பார்த்தா ஜெமினி கேமராஸ் வந்து கைதி படத்தில் ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து இதுக்கெல்லாம் மாஸ்டருக்குலாம் வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க, அலெக்ஸா கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன். இப்போ ப்ரொடக்ஷன்னா என்னன்னா ஷூட் பண்ணுறது, இப்போது ஆன் ஸ்பாட்டில் ஷூட் பண்ணுறது எல்லாமே ப்ரொடக்ஷனில் வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனே பக்காவாக எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி ஒரு 8 months to 1 year எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அப்படியே கம்மிங் பேக் டு போஸ்ட் ப்ரொடக்ஷன், எல்லாமே எடிட்டிங். இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் காப்பி பண்ணி ஒரு ஹார்ட் டிஸ்க் டேரக்டர் வச்சுக்கிட்டு இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வந்து எடிட்டர்கிட்ட கொடுக்கணும். அந்த எடிட்டர் வந்து என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு கட் வச்சுப்பார். இப்போ டேரக்டர்ஸ்க்கு அதுலேயும் நிறைய கட் இருக்குது, எக்ஸ்டெண்டட் கட் இருக்குது, டேரக்டர் கட் இருக்குது, டெய்லர் கட் இருக்குது, ரஃப் கட் இருக்குது, ஃபைனல் கட் இருக்குது. ஃபைனல் கட்லேயே எடிட்டர்ஸ் கட் ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ கட் வந்து இது பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே ப்ரீ ப்ரொடக்ஷனில் எடிட் நோட்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த எடிட் நோட்ஸில் நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சீனில் ஜம்ப் இன் ஜம்ப் அவுட் மாதிரி, இந்த சீனில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் மாதிரி, இந்த சீனில் வந்து ஒரு இந்த கட்டு ஒரு
டக்குன்னு ஒரு இது மாதிரி ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு இது சரின்னு வந்து ஒரு ஜம்ப் சீன், ஜம்ப் இன் ஜம்ப் அவுட் அந்த இது மாதிரி. ஸோ வந்து ஒரு லைக் ஒரு ட்ரான்சிஷன்லாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஒரு எடிட் வந்து மஞ்சுமல் பாய்ஸில் ஒரு எடிட் வரும். கரெக்டாக அந்த பையன் வந்து சின்ன பையன் வந்து அந்த குழிக்குள்ளே விழுந்த வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க. அவங்க வந்து கரெக்டாக அந்த தண்ணிக்குள்ளே குதிக்கும் போது அது அப்படியே ட்ரான்சிஷனாக வந்து அவன் எப்படி அந்த பழுத்துக்குள்ளே கீழே வந்துருப்பான்ற மாதிரி ஒரு எடிட் காமிச்சிருப்பாங்க மஞ்சுமல் பாய்ஸில். தட்ஸ் பர்ஃபெக்ட் எடிட். ஐ லவ் இட். இன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த எடிட். நான் இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸே ஒரு 100-200 பேர்ட்டு அந்த எடிட் பற்றி சொல்லியிருப்பேன், அவ்வளோ இதுவாக. ஸோ எனக்கு அந்த எடிட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எடிட்டிங் தான் வந்து ஒரு செகண்ட் டேரக்டரே மாதிரி. எடிட் டேபிளில் வந்து நம்ம வந்து எடிட்டருக்கும் டேரக்டருக்கும் செம்ம கம்யூனிகேஷன் இருக்கணும். எவ்வளோ சினிமாட்டோகிராஃபர் கூட கம்யூனிகேட் பண்ணுறாரு அந்தளவுக்கு ஈக்குவலாக எடிட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணணும். ஒரு 8 hours 9 hours ஒரு எடிட் டேபிள் உட்காராங்கன்னா அவ்வளோதான். ஒரு சீக்கிரமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது பண்ணி முடிக்கணும் இந்த ரிலீஸில் வந்து. லைக் எடிட் தான் ஒரு 3 months 2 months போகும். அதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 6 hours 7 hours 8 hours வந்து எடிட்டர் கூட நம்ம கம்பல்சரி டேரக்டர்ஸ் எல்லாமே உட்காந்து தான் ஆகணும். அவங்க சொல்கிறத வந்து எடிட்டரோட பெர்ஸ்பெக்டிவும் கேட்கணும். ஆனால் டேரக்டர்ஸ் நம்ம தான் முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொடுக்கணும். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன வரும்னா சவுண்ட் மிக்சிங் வரும், அதுக்குன்னு ஒரு சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ்க்கும் சிஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். இப்போது இங்கே வந்து எந்த பொருளுமே இல்லை, ஆனால் இந்த ஒரு பொருளை நான் இங்கே வர வைக்கிறேன் அப்படின்னா அது விஎஃப்எக்ஸ். ஸோ சிஜின்னா என்னன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு லோகோ, இந்த இடத்துல ஒரு டிராகன் லோகோ மாதிரி, இந்த இடத்துல ஏதோ ஒரு லோகோ இது பண்ணுற மாதிரி ஆட் பண்ணி தான் அதுதான் சிஜி. இப்போ இல்லாத ஒரு பொருளை கிரியேட் பண்ணுறது விஎஃப்எக்ஸ். அந்த இடத்துல வந்து அந்த பொருளில் ஒரு லோகோ ஆட் பண்ணுறதுக்கு பேர் சிஜி. ஸோ இது வந்து சவுண்ட் இன்ஜினியர், சவுண்ட் மிக்சிங் இப்போ ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன பண்ணாலும் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபீச்சர் அளவுக்கு மேட்ச் பண்ணவே முடியாது. ஏன்னா ஷார்ட் ஃபிலிமில் விஎஃப்எக்ஸ் வந்து இதாகவே இருக்காது, அந்த அளவுக்கு பயங்கரமாகவே இருக்காது. இதே நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது காரணம் வந்து சவுண்ட் இன்ஜினியர். ஏன்னா சவுண்ட் இன்ஜினியர் வந்து டால்பி எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் அவரே ஒரு ஹெட்செட் வச்சிருப்பார், 1.5 லட்சத்துக்கு ஒரு ஹெட்செட் வச்சிருப்பார். அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாமே இது பண்ணிட்டு தான் அவர் வந்து கொடுக்கவே செய்வார், இதுவே பண்ணுவார் ஆக்சுவலாக. ஸோ சவுண்ட் இன்ஜினியர் ரொம்ப ஒரு மிக்சிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் வந்து விஎஃப்எக்ஸ் சிஜி பற்றி நான் சொல்லிட்டேன். இது எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வரும், எடிட்டிங் எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் அபவுட் பிளானிங், ப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் அபவுட் ஷூட், அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் அபவுட் எடிட்டிங். ஸோ தீஸ் 3 இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஷான்சோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.